ஐசிபி அகாடமி. சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ், கேட் போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. நெக்ஸ்ட் 2.4ல நம்ம என்ன பார்க்குறோம், ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ் ஆஃப்டர் அ சேஞ்ச் இன் த ஃபர்ம், செக்ஷன் 17. சில நாள் பார்ட்னர்ஸாக ஒர்க் பண்ணும்போது அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு மாற்றத்திற்கு வேண்டி அவங்க அதை மாற்றி அமைக்கும்போது அதுக்கு என்ன உரிமை வருது, ஒரு ஃபர்மில் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய உரிமையிலையும் அவங்களுடைய ரைட்ஸ்லேயும் அவங்களுடைய கடமையிலையும் என்ன சேஞ்சஸ் ஏற்படுதுங்கிறது தான் செக்ஷன் 17 சொல்லுது. முதல்ல நம்ம இதுக்கு போகிறதுக்கு முன்னால் புக்கை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா, எப்போ ஒரு கான்ஸ்டியூஷன் ஆஃப் த ஃபார்ம் சேஞ்ச் ஆகும், எந்த ஒரு காரணத்திற்காக அந்த ஒரு கூட்டாண்மை நிறுவனம் அப்படிங்கிறதே ஒரு மாறுதல் ஏற்படும் அப்படிங்கிறது பார்க்குறோம். பார்ட்னர்ஷிப் ஃபார்மே எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா அது 4 வகையான சேஞ்சஸ் பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு புது பார்ட்னர் உள்ளே வரும்போது, when a partner is admitted, ஒரு புது பார்ட்னரை சேர்த்தும்போது ஒரு ஃபார்மோட ஸ்ட்ரக்சர் மாறலாம். ரெண்டாவது, ஒன்றோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட பார்ட்னர் அந்த குழுமத்தை விட்டு வெளியில் போகும்போது, அது டெத்தாக அவரோட இறப்பால் இருக்கலாம் அல்லது அவர் ரிட்டையர்மெண்ட் வாங்கிக்கலாம். அப்படி ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் இருந்து ஒரு பார்ட்னர் வெளியேறும்போது அப்போவும் அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்முங்கிறது ஒரு ரீகான்ஸ்டிடியூட் ஆகும், மாறும். மூன்றாவது ஏற்கனவே இவங்க கான்ட்ராக்ட் படி அக்ரி பண்ண என்ன ஒரு பிஸ்னஸோ அந்த பிஸ்னஸோடு சேர்ந்து வேறு ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸோ இல்லை அதை விட்டுட்டு இன்னொரு வேறு பிஸ்னஸ்க்கு மாறுறதோ, அப்படி பிஸ்னஸ் சேஞ்ச் ஆகும்போது அகெயின் அந்த ஃபார்ம் ஒரு கான்ஸ்டிடியூஷனையே மாற்ற வேண்டியதாக இருக்கும். நான்காவது, எதுக்காக இவங்கெல்லாம் பார்ட்னர்ஸாக சேர்ந்து ஒரு ஃபார்ம் ஆரம்பித்தாங்களோ அந்த டென்யூர், அந்த பீரியட் அந்த ஃபிக்ஸட் ஒரு காரணத்துக்காக சேர்ந்துருந்தாங்கன்னா அந்த காரணம் முடிஞ்ச பின்னால் திருப்பியும் இவங்க கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா அப்போவும் அந்த ரீகான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது ஏற்படும். அப்போ இந்த 4 காரணங்களுக்காக ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்முங்கிறது அதனுடைய விதிமுறைகளை மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்குது. அப்படி மாற்றி அமைக்கக்கூடியது அப்படிங்கும்போது அந்த கான்ட்ராக்ட் எப்படி மாறும், அந்த பார்ட்னர்ஸ்குள்ளே எப்படி அதனுடைய ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் மாறும் அப்படிங்கிறது அந்த கான்ட்ராக்டை பொறுத்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன், ஆஃப்டர் அ சேஞ்ச் இன் த ஃபார்ம், ஒரு ஃபார்மில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் அந்த ஃபார்மே மாறுது அப்படின்னா அப்போது முதல்ல இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஒத்துருக்கு அக்ரி பண்ணிட்ட கடமைகளுக்கும் உரிமைகளும் அப்படிங்கிறது அதுவாகவே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கான்ட்ராக்டாக அவங்க ஏற்கனவே பண்ணியிருந்தாங்கன்னா, அப்போ இப்போ ஃபார்ம் மாறினா கூட, அந்த கான்ஸ்டியூஷன் மாறினா கூட, அடிப்படை அந்த நிறுவனத்துடைய இது மாறினா கூட இவங்களுக்குள்ளே போடப்பட்ட அந்த அக்ரிமெண்ட் படியே செயல்படலாம். இது ஒன்று. ரெண்டாவது, ஆஃப்டர் த எக்ஸ்பைரி ஆஃப் த டேர்ம் ஆஃப் த ஃபார்ம், ஒரு ஃபார்ம் ஒரு குறிப்பிட்ட கால அளவில் மட்டுமே செயல்படும் அப்படின்னு ஒரு கால நிர்ணயம் பண்ணியிருந்தாங்க, அல்லது ஒரு பிஸ்னஸ்க்காக மட்டும், ஒரு குறிப்பிட்ட பிஸ்னஸ்க்காக மட்டும் அப்படின்னு பண்ணி அதில் இவங்க கடமைகள் உரிமைகள் என்ன ஒவ்வொருத்தருக்கும் அப்படிங்கிறதும் எழுதப்பட்டிருந்தால் அந்த நிறுவனத்துடைய காலம் முடிஞ்சாலும் அந்த இவங்க ஜாயின் ஆன அந்த ஒரு காரியம் முடிஞ்சாலும் கண்டினியூ செய்யும்போது அவங்களே அதில் திருப்பியும் மீண்டும் செயல்படுறாங்க அப்படின்னா ஏற்கனவே போட்ட ரைட் அண்ட் டியூட்டிஸ் கான்ட்ராக்டை இதுக்கும் செல்லுபடியாகும் அப்படிங்கிறதும் நம்ம பார்க்குறோம். மூன்றாவதாக பார்க்குறது ஃபார்ம்
ஒரு வேறு ஒரு அடிஷ்னல் அண்டர்டேக்கிங்ஸ், வேறு ஒரு புது பிஸ்னஸ், புது அட்வென்ச்சர்ஸ் எடுக்க போகும்போது அதுலேயும் ஏற்கனவே செய்துட்ருக்கிற பிஸ்னஸில் இவங்களுக்குள்ளே என்ன உரிமைகளும் கருத்துக்களும் என்னென்ன கடமைகளும் பரிமாறப்பட்டதோ, என்ன அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்களோ அதுவே கூட செல்லுபடியாகும் அப்படிங்கிறதும் பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து ரிலேஷன் ஆஃப் பார்ட்னர்ஸ் டு தேர்ட் பார்ட்டிஸ். ஒரு மூன்றாம் நபருக்கு இந்த பார்ட்னர்ஸுடைய ரிலேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத செக்ஷன் 80 எக்ஸ்பிளைன் பண்ணுது. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்ட்னர் டு பி அன் ஏஜெண்ட் ஆஃப் த ஃபர்ம். அந்த பார்ட்னர்ஷிப் ஃபர்முக்கு ஒவ்வொரு பார்ட்னரும் ஒரு ஏஜெண்ட்டாக தான் செயல்படணும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறதே வந்து ஒரு எல்லாரும் சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு வியாபாரத்தால் வரக்கூடிய லாபத்தை எல்லாரும் பகிர்ந்து கொள்வது. அதில் ஒருவர் அந்த வியாபாரத்தில் ஈடுபட்டாலும் சரி, எல்லாரும் சேர்ந்து ஈடுபட்டாலும் சரி, அதனால் வரக்கூடிய லாபத்தில் இவங்க எல்லாரும் பங்கெடுத்துக்கிறது அப்படிங்கிறது தான் பார்ட்னர்ஷிப்னு பார்த்தோம் செக்ஷன் 4. இந்த டெஃபினேஷன் படி நமக்கு புரிய வர்றது என்னன்னா, ஒவ்வொரு பார்ட்னரும் இன்னொரு பார்ட்னருடைய முகவராக, ஏஜெண்ட்டாக தான் செயல்படுறாரு அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். இப்போ இங்கே செக்ஷன் 18 வந்து இதை இன்னுமே நமக்கு விளக்கக்கூடியதாக இருக்குது. அதாவது ஒரு பார்ட்னர் அப்படிங்கிறது அந்த நிறுவனத்துக்கு, அந்த பார்ட்னர்ஷிப் ஃபர்முக்கே ஒரு ஏஜெண்ட்டாக தான் செயல்படுறாரு. அந்த பிஸ்னஸ், அந்த ஃபர்ம் என்ன பிஸ்னஸ் பண்ணுதோ அந்த பிஸ்னஸுக்காக அந்த ஃபர்முடைய முகவராக, ஏஜெண்ட்டாக தான் இவர் செயல்படுறாரு. போத் அதே நேரத்தில் மற்றவர் இந்த பிஸ்னஸுக்காக, இந்த ஃபர்முக்காக செயல்படும்போது இவர் பிரின்சிபல் ஆகிறார். அதாவது முகவராகவும் இவர் செயல்படுறாரு, இவரே முதலாளியாகவும் செயல்படுறாரு. அப்போ இவருக்காக மற்ற பார்ட்னர் ஒர்க் பண்ணும்போது அந்த பார்ட்னர் ஏஜெண்ட் ஆகிறாரு, இவர் பிரின்சிபல் ஆகிறாரு. இவர் ஒர்க் பண்ணும்போது இவர் ஏஜெண்ட் ஆகிறாரு எல்லாத்துக்காகவும். அப்போது அவருடைய சொந்த இன்ட்ரெஸ்ட்டுக்காகவும், மற்றவர்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்காகவும், மற்றவருடைய நன்மைக்காகவும் பார்ட்னர்ஷிப்பில் ஒர்க் பண்ணும்போது இவரே வந்து முகவராகவும் சரி, இல்லை இவரே அந்த முகவரை நியமித்த முதல்வராகவும் சரி செயல்படக்கூடியதாக நம்ம பார்க்குறோம். அப்போ பிரின்சிபல் டிஸ்டிங்ஷன் அப்படிங்கும்போது பிட்வீன் ஹிம் அண்ட் மியர் ஏஜென்ட்ஸ், இவர் ஒரு பிரின்சிபலாக இருக்கிறதுக்கும் ஒரு முகவராக இருக்கிறதுக்கும், ஒரு உரிமையாளராக இருக்கிறதுக்கும் ஒரு முகவராக இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசமாக வருது அவருக்கே அப்படின்னு சொல்லும்போது, இவர் செயல்படும் போது அந்த மொத்த ப்ராப்பர்ட்டியும், அந்த பிஸ்னஸும், அதனுடைய கடன்களும் எல்லாமும் எல்லாருடைய ஒரு நன்மைக்காக செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த இதில் பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு ஏஜெண்ட்டாக இவர் செயல்படும் போது தனக்கு அதில் எந்த ஆதாயமும் இல்லாமல் முகவருக்கான ஆதாயம் எப்படி இருக்குது, முகவர் அந்த முதல்வருக்கு என்ன ஒரு ஆதாயத்தை தேடி கொடுப்பாரோ அதன்படியாகவோ செயல்பட போகும். தட் இஸ், இவர் பிரின்சிபலாக ஒர்க் பண்ணும்போது இவர் வந்து எல்லாருக்காகவும் செயல்படுறாரு. அதே இவரே ஒரு ஏஜெண்ட்டாக, இவரே ஒரு முகவராக செயல்படும்போது தனக்கு அதில் எந்தவித லாபமும் இல்லாமல் மற்றவருக்காக செயல்படுற மாதிரியாக செயல்படணும். அப்போ ஒரு நபர் தானே முகவராகவும் தானே முதல்வராகவும் அந்த நிறுவனத்துக்கு இருக்காருன்னு பார்க்கலாம். அந்த பிஸ்னஸுடைய ஏஜெண்ட்டாக தான் இவர் செயல்படும்போது ஒவ்வொரு டிரான்சாக்ஷனாக, எல்லா டிரான்சாக்ஷனுக்குமே அதை வந்து இவர் பொருத்தி பார்க்கணும். அந்த பார்ட்னர் இடையே இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷனுக்கும் சரி, அந்த பார்ட்னர்ஸ் கூட செயல்படுற செயல்பாடுகளிலும் சரி, அந்த பிஸ்னஸ்க்காக நடத்தப்படக்கூடிய அனைத்து வித செயல்பாடுகள்லையும் அவர் அந்த நிறுவனத்துடைய ஏஜெண்ட், முகவராக மட்டுமே செயல்படணும்னு பார்க்குறோம். இது செக்ஷன் 18 ஃபஸ்ட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு செக்ஷன் 19 வந்து இம்ப்ளைடு அத்தாரிட்டி ஆஃப் அ பார்ட்னர் ஆஸ் த ஏஜெண்ட் ஆஃப் த ஃபர்ம். அந்த ஃபர்முக்கு ஒரு ஏஜெண்ட்டாக இவர் செயல்படும்போது இவருக்கு இம்ப்ளைடாக தானாகவே அந்த ஏஜெண்ட்டுங்கிற ஒரு பொறுப்பெடுத்ததுனால இவருக்கு என்ன ஒரு அத்தாரிட்டி வருது அப்படின்னு பார்க்குறோம். அது வந்து செக்ஷன் 19 செக்ஷன் 22 ப்ரொவிஷன் படி என்ன சொல்லுதுன்னா, அந்த யூஷுவல் பிஸ்னஸ் நடத்தக்கூடிய வகையில் நடத்தும்போது அந்த ஃபர்முக்காக இவர் செயல்படும்போது
இவர் அந்த தன்னுடைய நடவடிக்கைக்காக அந்த ஃபேர்மையும் கட்டுப்படுத்துகிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போது தன்னுடைய நடவடிக்கையினால் அந்த ஃபேர்மையும் கட்டுப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்கிறத தான் நம்ம இம்ப்ளைடு அத்தாரிட்டி, புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பொறுப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதில் in the absence of any usage or custom of trade to the contrary, இதில் இந்த ட்ரேட் அப்படிங்கிற ஒரு இதில் விதிவிலக்காக இருந்ததுன்னா அந்த இம்ப்ளைடு அத்தாரிட்டி அப்படிங்கிறது அந்த பார்ட்னருக்கு சிலதெல்லாம் செய்ய தடை விதிக்குது. என்ன அப்படின்னு சொல்லும்போது, ஒரு டிஸ்பியூட் பிஸ்னஸ் ஆஃப் த ஃபேர்முக்கு இருந்ததுன்னா அதை கோர்ட்டுக்கு ஆர்பிட்ரேஷனுக்கு கொண்டு போகிறதுக்கு இவருக்கு எந்தவித உரிமையும் இல்லை. ரெண்டாவது, தனக்கு ஒரு அந்த குழுமத்திற்காக, அந்த பார்ட்னர்ஷிப்புக்காக ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை தன்னுடைய பெயரில் ஓப்பன் பண்ணுறதுக்கு இவருக்கு எந்த உரிமையும் இல்லை. அதே மாதிரி காம்ப்ரமைஸ் ஆர் ரிலிங்கிஷ் எனி கிளைம் ஆர் போர்ஷன் ஆஃப் அ கிளைம் பை த ஃபர்ம், நிறுவனத்திற்காக அந்த பார்ட்னர்ஷிப்புக்காக தொடுக்கப்பட்ட வழக்கில் ஏதாவது ஒரு கிளைமோ ஒரு போர்ஷன் ஆஃப் த கிளைமோ வந்தால் அதை காம்ப்ரமைஸ் போகிறது, அதை சரிசமன்படுத்துறதுங்கிறதுல தன்னிச்சையாக இவர் செயல்பட முடியாது. அதே மாதிரி கோர்ட்டில் போட்ட அந்த ஃபேர்முக்காக ஏதாவது ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா அதை வித்ட்ரா பண்ணுறதுக்கு இவருக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாதுன்னு பார்க்குறோம். நான்காவது, ஃபேர்முக்கு அப்படின்னு சொல்லி எந்த விதமான ஒரு கடன் பொறுப்பையும் இவர் தன்னிச்சையாக ஒத்துக்கொள்ளக்கூடாது. ஏதாவது ஒரு அந்த ஃபேர்ம் மேலே நடவடிக்கைன்னு வரும்போது ஒரு கடன் பொறுப்பு வந்ததுன்னா அதை மற்றவர்களுடைய ஒப்புதல் இல்லாமல் இவராக தன்னிச்சையாக அதை தன்னுடைய கடனாக நிறுவனத்துடைய கடனாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அடுத்தது, அந்த நிறுவனத்துக்காக ஃபேர்முக்காக இவர் எந்த விதமான அசையா சொத்துக்களையும் வாங்குதல், இவருடைய தன்னிச்சையான நடவடிக்கையால் வாங்குதல் கூடாது. அதே மாதிரி எந்த ஒரு சொத்தையும் இவராக ஒரு அசையா சொத்தை எந்த விதமான அசையா சொத்துக்களையும் இவர் மாற்றி கொடுக்கக்கூடாது. இந்த ஃபேர்மையே இன்னொரு ஃபேர்மோட பார்ட்னர்ஷிப்புக்கு என்ட்ரி ஆக்க முடியாது. இதெல்லாம் இவருடைய இம்ப்ளைடு அத்தாரிட்டி அப்படிங்கிறதுல, புரிந்து கொள்ளப்பட்ட பொறுப்பு அப்படிங்கிறதுல வர்றது இல்லை அப்படிங்கிறத நம்ம செக்ஷன் 19 பார்க்குறோம்.